கால் பாத எரிச்சல். ஏன்னா சக்கரை வந்தது ஒரு 10 வருஷமா இருக்கு டாக்டர், சக்கரை கண்ட்ரோல்ல தான் இருக்கு, ஆனாலும் கால் பாதத்துல வந்து எரிச்சல் வந்து இருந்துட்டே இருக்கு. இன்னும் சில பேர் வந்து சொல்லுவாங்க, சக்கரை வந்தது டாக்டர் 5 வருஷமா இருக்கு, சரியாலாம் மாத்திரை சாப்பிடுறது இல்ல, கண்ட்ரோல் எல்லாம் இல்ல, இப்ப கால் பாதம் எரிச்சல் வந்த பிறகுதான் வந்து எனக்கு இந்த சக்கரை வியாதினால இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால் பாதம் எரிச்சல் எதனால வந்து வருது, இதை எப்படி சரி செய்யுது, அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சர்க்கரை நோயோட மிக முக்கியமான பக்க விளைவா இருக்கிறது டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கால் பாதத்துல வந்து எரிச்சல் உண்டாகிறது. எதனால கால் பாதத்துல எரிச்சல் உண்டாகுது? சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரத்தத்துல அந்த சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கும் போது சின்ன சின்ன ரத்த குழாய்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அதுல முக்கியமாக கால் பாத நரம்புகளுக்கான ரத்த ஓட்டம், அந்த ரத்த ஓட்டம் வந்து கம்மியாகுது அப்படின்னா நரம்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். அது ஏன் கால் பாதத்துல வந்து வருது? உடம்பு ஃபுல்லாவே நரம்பு இருக்கே, எதனால கால் பாதத்துல வருது அப்படின்னா நம்மளுடைய தண்டுவட நரம்புகள், நம்மளுடைய தலைப்பகுதியில இருந்து முதுகு தண்டுவடம், இந்த முதுகு தண்டுவடத்துல இருந்து கால் வரைக்கும் வரக்கூடிய நரம்புகள், இதுல மிகப்பெரிய நரம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இடுப்புல இருந்து காலுக்கு வரக்கூடிய இந்த நரம்புகள் தான். சோ இந்த நரம்புகள்ல தான் ரொம்ப சின்ன சின்ன நரம்புகள்லாம் வந்து கால் பாதத்துல வந்து இருக்கும்.